கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? தபசு நாட்களை சிறப்பாக அனுசரித்து கொண்டு வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தபசு நாட்களில் சிலுவையிலே நீர் பட்ட பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். யோவான் 6:67. அப்பொழுது இயேசு பன்னிரவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி பேசியிருப்பார்? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லியிருப்பாரா? ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு மனதுருக்கத்தோடு, என்னப்பா நீங்களும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பார். ஒருவேளை அவருடைய கண்கள் கூட கலங்கியிருக்கலாம். ஏன்னா எருசலேமை பார்த்து அவர் அளவில்லையா? அவர் இவரும் ஆண்டவர் முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 13-16 வரை தம்மோடு கூட இருக்க 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த 12 பேரும் அவர் கூட இருந்து அவங்களுக்கு பிசாசை துரத்த, சோகமாக தம்மோடு கூட இருக்க, இதெல்லாம் வேலை கொடுத்து 12 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். அதற்கு பின்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேறு 70 பேரை நியமித்து, அந்த 70 பேரும் நீங்கள் 2 பேராக எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, பணப்பையை கொண்டு போக வேண்டாம், கைத்தடியெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு வீட்டுக்கு போங்க, சமாதானம் சொல்லுங்கள், அந்த வீட்டில் சமாதானம் உண்டு, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்க, தூசியை உதறி போகிற மாதிரி உதறி போட்டுருங்க, அந்த வீட்டை நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு ரவுண்டு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியதா ஆண்டவரே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாப்பா, பிசாசு மேலேருந்து கீழே விழுவதெல்லாம் பார்க்குறேன். அவங்க பிசாசு வரனதுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருங்கள்னு. இந்த 70 பேர் 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ கடைசியில் ஆண்டவர் பாடுபட போகிறார், சிலுவையை சுமக்க போகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார். இப்போ இந்த பாடு மரணத்தெல்லாம் இந்த 12 பேர்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டவர். ஆனால் இந்த 70 பேரெல்லாம் ஊழியத்து போயிட்டு கடைசியில் அவருடைய உபதேசம் அவங்களுக்கு இடையூறாக இருக்குது. இவரடா நான் மாம்சத்தை பூசி ரத்தத்தை குடின்றாரு, என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் பரலோகத்துக்கு வர முடியாதுன்றாரு, நான் தான் ஜீவா பண்ணுறாரு. இதெல்லாம் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. உடனே அவங்களுடைய உபதேசம் இவங்களுக்கு இடரலாக இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய சீஷர்களில் அநேகர், நிறைய பேர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் பின்பற்றுவார்கள்? அதெல்லாம் முடியாது, உபதேசத்தெல்லாம் கேட்டு நடக்க முடியாது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் என் நுகம் லகுவாக இருக்கிறது, என் உபதேசம்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது லகுவாக இருக்கிறதுன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அது கடினமான உபதேசமாக, யார் பின்பற்றுவா? எங்களாலெல்லாம் முடியாதப்பா, எங்கள் ஆளை விட்டுருங்க அப்படின்னு இந்த சில பேர் போய்விட்டாங்க. சரி, இப்போ 66ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பேக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அப்போ அநேகர் அந்த 70 பேரில் எல்லாம் கலந்துட்டாங்க. உபதேசம் கடினமான உபதேசமாக ஃபாலோ பண்ணாமல் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. இப்போ தான் இந்த 12 பேரை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நாங்கள் ஒருவேளை பேதர் அப்படியே கண்ணீர் விட விட்டுருக்கலாம். ஆண்டவர், நாங்கள் யார்கிட்டப்பா போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்கள் போவோமா? போக மாட்டோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் பிரியமல், இன்னைக்கு எத்தனை பேர் பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், மாய்மால கிறிஸ்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், சாட்சி இல்லாமல்
லஞ்சம் வாங்கிறது, ஊழல் வாங்கிறது, வரதட்சணை வாங்குவது, மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது, பொறாமை, எவ்வளவு காரியங்கள் பொல்லாப்பினதை நடப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. பீடி, சீரட்டு, குடி, விபச்சாரம். இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? இதெல்லாம் தவறுன்னு தெரியாதா? இது ஆண்டவர் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்போ நீங்களாம் இப்படி தானே அவங்கள மாதிரி ஆண்டவரை பின்பற்றாமல் பேக் அடிக்க தானே செய்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இந்த தபசு நாட்கள் ஒருவேளை நீங்கள் தூரமாய் பின்பற்றினால் ஆண்டவரோடு கூட உண்மை உத்தமமாய் பின்பற்றுவதற்காக தான் இந்த தபச நாட்களை நம்மளுடைய திருச்சபைகள் அனுசரிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்க வந்தார். நான் சொன்னேன், இல்லை இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நாகப்பட்டினம் பக்கம் தானே, 1/2 மணி நேரம் ட்ராவல் தானே, ஐயா அங்கேயே போக வேண்டியது தானே. இல்லை தம்பி, நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி, நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவர் விரும்புகிறாரு இந்த ஊருக்கே வரணும் அப்படின்ட்டுன்னு. அடுத்த மாதம் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. ரைட், ஓகேன்னு. அதுக்கு அடுத்த மாதம் அந்த ஊரில் போய் ஊழியத்துக்கு போகும்போது துக்கத்தோடு, ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோன்ருக்கு. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் 1/2 மணி நேரம் பார்த்தேன், ஆனால் அங்கே நல்ல சௌகரியமாக இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், ஒரு குறை இல்லை. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துங்க, எனக்கு கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, மேல் அதிகாரி நான் ரொம்ப வேலை வாங்குறாரு, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன் நான், பல பிரச்சனைகள். ஏன்டா அங்கே வந்தோம், பேசாமல் அங்கேயே இருந்திருந்தா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டேனே, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பஞ்சம், ஒரு நெருக்கம், ஒரு இதுனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. ஆதியாகமம் 26:1 ஈசாக்கு பெலிஸ்தருக்கு போகிறான். ஆண்டவர் அங்கே போக வேண்டானா, ஆனால் அவன் அங்கே தான் போகிறான். கடைசியில் பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை. அவன் மனைவியை சகோதரின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்கிறான். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் சில இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பிரச்சனை வரத்தான் செய்யும். முதல்ல நல்லா தான் இருக்கும், பிறகுதான் பிரச்சனை வரும், மறந்துடாதீங்க. யோனா முதல்ல கப்பல் ஏறி போகும்போது நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு, நல்லா தூங்கிட்டு வரான், காற்று ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்கு. பரவாயில்ல, டமஸ்குக்கு போக சொன்னார், நினிவேக்கு போக சொன்னார், நம்ம தமஸ்குக்கு போகிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை மீறி போனாலும் படகு நல்லா தான் போகுது, நல்லா பாதி கடல் போயிருச்சு. அங்கே தான் ஆரம்பிக்குது காற்று. அவனை கொண்டு போய் கடலில் போட்ட பிறகு தான் காற்று நின்றுச்சு. இதெல்லாம் தேவையாங்க. நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகுனா முதல்ல நல்லதாக தான் தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரூத் 1:1 பாருங்கள். பெத்லஹேமில் பஞ்சம், சரி, ஆனால் மற்றவங்கெல்லாம் ஜீவிக்க தானே செஞ்சாங்க. எல்லாரும் அந்த ஊரை விட்டு ஓடினாங்க. ஆனால் இவன் மட்டும் பாருங்கள், அங்கே பெத்லஹேம் அப்பத்தின் வீடு அதை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போனால் மாப்பிள்ளை இறந்து போனார். அங்கே பொண்ணு பார்த்தேன், 2 பையங்களுக்கும் இப்போ பொண்ணு பார்த்தாங்க, 2 பையங்களும் இறந்து போனாங்க. அங்கே ஒரு பால் அங்கே இருந்துட்டா, ரூத் மட்டும் வேற. இதில் மற்றவங்ககிட்ட என்ன வச்சுக்கலோ, கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவராக கசப்பை கட்டளையிட்டார்? யாரை கேட்டு நீங்கள் மோவாப் தேசத்துக்கு போனீங்க? ஆண்டவர் சொன்னார? நம்மளா சுயத்தில் மாம்சத்தை ஓடிட்டு ஆண்டவர் மேலே பழிய போடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து, அதான் ரொம்ப ஹைலைட்டு. நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அதைத்தான் அவர் போதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனை போது ஜோசியக்காரன் 4 நட்சத்திரம் வாஸ்து அங்கே ஓடாதீங்க, தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, நான் மன்னிச்சிருங்க, தப்பு தான், இனிமேல் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். தேவனிடத்தில் இறக்கம் வருங்க. மல்கியா 1:9 கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் நம் மீது இறங்குவார். கெஞ்சுங்க, இறக்கம் ஆண்டவரே காட்டன்னு கேளுங்க, செய்வாங்க. அதுக்காக எதிர்த்து நிற்கவோ அவரை விட்டு விலகவோ போகாதீங்க.
சவுல் செஞ்ச தப்பை செஞ்சிடாதீங்க. சரி, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அகசியா ராஜா தன் மனைவியை என்ன செய்கிறான், பாகால் பூபிடத்துக்கு அனுப்புகிறான். பிழைப்பனா மாட்டேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உடனே ஆண்டவர் எலிசாட்ட சொல்லி, அங்கே பாரு ஆகாப்பின் மனைவி வர, முக்காடு போட்டுட்டு வர, சுகம் கேட்கறதுக்கு வர, தன்னை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்ட்டு இருக்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்கள் என்ன தான் மறைமுகமாக யார் மூலமாக விட்டாலும் அவருக்கு எல்லாம் தெரியும். நல்ல ஒரு வேடிக்கையான காரியம் என்னென்னா, இந்த சில பேர் சைக்கிளில் தேங்காய் வச்சுட்டு வீடு வீடாக போய் விற்பாங்க பார்த்தீங்களா. நான் சில நேரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் தேங்காய் வைக்கிறதுக்கு வருவார். அங்கே அந்த பேக்கில் அந்த சாக்கு மூடையில் ஒரு 15 தேங்காய் இருக்கும். உடனே சரி ஒரு 4 தேங்காய் 100 ரூபான்னு அவர் இன்னும் டொக் டொக் பட்டு இது இல்லை, டொக் டொக் இது இல்லை, இது நல்லன்னு என்னமோ நல்ல தேங்காவெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் நல்ல தேங்காய் இல்லை, சத்தம் வேற மாதிரி இருக்குது, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு கழிச்சு போட்டு நல்ல தேங்காவை கொடுப்பார். நான் எங்கள் வீட்டுக்கு எந்தெந்த தேங்காவெல்லாம் கழிச்சு போட்டாரோ அடுத்த வீட்டுக்கு அதெல்லாம் நல்ல தேங்காய்ன்னு தட்டி கொடுப்பார். நான் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன். அதாவது நம்மளை திருப்திப்படுத்தணுமா, நல்ல தேங்காவாக நம்மளுக்கு தராங்களாம். அதுபோல தாங்க இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது செஞ்சால் நல்லது, அது செஞ்சால் நல்லது, இவன் சொன்னால் நல்லது, அவன் சொன்னால் நல்லது, மனுஷனை தான் நம்புகிறாங்க. கர்த்தரை நம்புவது கிடையாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது கிடையாது. இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். சரி, அடுத்தது ஆதியாகமம் 25:22 பிரச்சனைன்னு வரும்போது யார்கிட்ட போகிறாங்கன்னா, ஏற்கனவே சவுல் அஞ்சனம் பார்க்குற ஸ்ரீகிட்ட போனான். இங்கே ரெபேக்கால் என்ன செய்கிறா, டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பார்க்கல, போய் கை நாடி பார்க்கல, ரெட்டை குழந்தைய என்ன ஏதுன்னு கர்த்தர் இடத்தில் போகிற. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, என்ன செய்ய? இல்லைப்பா, உனக்கு ரெட்டை பிள்ளை, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. எஸ், அதுபோல தான் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தர்கிட்ட கேட்குறான். அப்போ நம்ம போக வேண்டிய இடம் யார்கிட்ட போகிறோம் அதுதான் முக்கியம். நான் கர்த்தருடைய பாதத்தில் விழுவேனாக, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி. ஆண்டவருடைய பாதத்தில் தாவீது சரணடைஞ்சிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த 12 பேரை பார்த்தா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, அவர் எந்த மோட்டிவில் கேட்டிருப்பார்? இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்தா உனக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னே ஓடுற, என்கிட்ட வரமாட்டுற, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அதெல்லாம் நீங்கள் உணர மாட்டீங்க. உடனே ஜோசியம் 4 நட்சத்திரம், அந்த ஊழியக்காரன்ட்ட போய் தலையை கொடுக்கறது, இந்த ஊழியக்காரன்ட்ட போய் தலையை குடிக்கிறது, பரிகாரம் என்ன, அதைத்தானே செஞ்சிட்ருக்கீங்க. ஏங்கிட்ட வாங்க, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. நாங்களும் எந்த சூழ்நிலை ஆனாலும், அது பஞ்சமாக இருந்தாலும் சரி, வியாதி பலவீனமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி அப்பா, நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்மண்டை எங்களை தாழ்த்தி கெஞ்சி அறிக்கையிட்டு உம்மிடத்தில் ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் இருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய வழியை விட்டு விலகிடக்கூடாது அப்பா. ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவ பாதையிலே நடத்துங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் கைட் பண்ணுங்க அப்பா. நீங்கள் இப்படி சேப்பற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தும்பட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.